வணக்க நண்பர்களே, நாம் அந்த பதிவில் தீய சக்திகள் உள்ளே வராமல் தடுக்க காளி பந்தனம் இதுதான் தலைப்பு. இந்த உள்ளே வராமல் அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்குள் வராமல் அல்லது தனது உடலுக்குள் வராமல், இப்படி நம்ம எந்த தேவைக்குனாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த பந்தனம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, காப்பு கட்டி கொள்வது. பந்தனம் கட்டுறது காப்பு கட்டுறது. இப்போ நம்ம ஊர் திருவிழாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு காப்பு கட்டுவாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தீய சக்திகளும் அந்த பூஜை திருவிழா முடிகிற வரைக்கும் தனது எல்லைக்குள்ளே ஆதிக்கம் செலுத்தாது, பாதுகாப்பி தரும். அதுபோல தான் நம்மளும் ஒரு பந்தனமாக காளி தேவி வச்சு ஒரு பந்தனமாக கட்டி கொண்டோம்னா எந்த ஒரு ஆபத்துகளும் நம்மக்கிட்ட நெருங்காத அளவுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் இது நிரந்தர தீர்வுகள் கிடையாது, தற்காலிக தீர்வு தான் அது. ஏன்னா ஒரு 108 உரு கொடுத்து தான் நம்ம அந்த பூஜையை நம்ம பண்ண போகிறோம். வெறும் 108 உரு தான். இதே அதிக அளவில் பயன்படுத்திக்கிறோன்னா அதுக்கு வேறு மந்திரங்கள் இருக்குது. இது ஒரு தற்காலிக தீர்வுக்கு மட்டும். ஒரு மாந்திரிகரை சந்திக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஆலயத்துக்கு போக போகிறீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் தற்காலிகமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி உள்ளது தான் அந்த மந்திரங்கள். இதே கூட நீங்கள் ஒரு முறை இப்போ ஜெபிச்சிட்டிங்கன்னா, ஒரு 108 உரு கொடுத்துட்டிங்கன்னா தாராளமாக ஒரு மாத காலங்கள் நம்மளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு மாதத்துக்கு பிற்பாடு நீங்கள் வேணால் மறுமுறையும் இதே போல் உரு போட்டு இந்த திருநீரை பந்தனமாக கட்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் இதை செய்யலாம். அமாவாசைக்கு அமாவாசை இந்த பூஜைகளை செய்யலாம். அல்லது ஞாயிற்றுக்கிழமை, பிரதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இதை பயன்படுத்திக்கலாம். வேறு தினங்களில் செய்ய முடியாதான்னா செய்யலாம், இருந்தாலும் வீரியம் கொஞ்சம் குறையும். அந்த ஒரு அந்த மந்திரத்துக்கான ஒரு ஆற்றல்கள் குறையும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது கொஞ்சம் அதிகமான பலன் கிடைக்கும். காலை பொழுதில் விடியல் கால நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த 4 to 6 மணி வரைக்கும் இந்த பூஜையை நம்ம பயன்படுத்தணும். அதாவது ஒரு 108 உரு கொடுத்தா போதும் தற்காலிகமாக. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூஜைக்கு ஒரு அர்ச்சனை ஜாமான் வாங்கி வச்சுக்கிடுங்க. பூஜை அறையை நல்லா முன்தினமே சுத்தம் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமிக்கு பூ போட்டு பழம் சுடஞ்சாம்பிராணி பற்றி இதெல்லாம் வச்சுக்கிடுங்க. காளி தேவியோட உருவப்படம் இல்லைன்னா எல்லா பதிவுகளையும் சொல்கிறது மாதிரி தான் ஒரு விளக்குக்கு பூ போட்டு வச்சு தெய்வமாக பாவனை செய்து கொண்டு நீங்கள் அந்த வழிபாடை செய்ய தொடங்கலாம். அந்த மாதிரி ஒரு விளக்குக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சு நல்லா முன்னாடி விநாயகரையும் குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு பிற்பாடு நம்மளுடைய கோரிக்கையை காளி தேவிட்ட மனதார வச்சுட்டு நாம் வெறுந்தரையில் உட்காந்துடாமல் ஒரு கீழே ஒரு விரிப்பு ஒன்று போட்டு வடக்கு முகம் நோக்கி கையில் ஒரு ருத்ராட்சமணி மாலை எடுத்துக்கிடுங்க. 108 கொண்ட ஒரு ருத்ராட்சமணி மாலை. ருத்ராட்சமணி மாலை இல்லைன்னா ஸ்படிகமணி மாலையோ இல்லை துளசிமணி மாலையோ யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது, எண்ணிக்கைக்கு தான். இப்போ நான் கொடுக்குற மந்திரத்தை திருநீரை இடது கையில் அள்ளிக்கிட்டு வலது கையில் ருத்ராட்சமணி மாலையை வச்சுக்கிட்டு மனதனால் ஒருநிலைப்படுத்தி கொண்டு ஒரு 108 உரு இந்த மந்திரத்தை சொல்லி போட்டுட்டிங்கன்னா அந்த திருநீரில் நீங்கள் எந்த கோரிக்கைக்காக இந்த பந்தனம் கட்டுறீங்களோ அந்த வேலைகளுக்கு அந்த திருநீரில் உருவேற்றப்படும். அதை இப்போ தன்னை மட்டும் சுற்றி கட்டிக்கணும் அப்படின்னா தண்ணியை கோழி சுற்றியும் என்னென்னா அந்த திருநீரை தூவி விட்டுறணும். அதாவது ஒரு வட்டம் போல் போட்டு பாதுகாப்பை ஏற்படுத்திக்கலாம். இல்லை ஒரு வீட்டுக்கு வேணும் அப்படின்னா திருநீரை வீட்டை சுற்றியும், நம்மளுடைய இடத்துல வீட்டை சுற்றியும் இந்த திருநீரை போட்டு நம்ம பந்தனமாக கட்டிக்கலாம். இது ஒரு தற்காலிக தீர்வு தான். அதிகபட்சம் ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். எந்த ஒரு தீய சக்திகளாலும் பாதிப்பு ஏற்படாது. பிறர் செய்யப்பட்ட ஏவல், செய்வினை, பில்லி, சூனியம் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு துர்தேவதை நடமாட்டம் இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு கட்டுப்படும். காளி தேவிக்கு முன்னாடி எல்லாமே கட்டுப்படுத்தாகும். சில பேர் சொல்லுவாங்க, ஏவல் காளியை தான் அனுப்பியிருக்கிறாங்க எனக்கு, அதை இந்த மந்திரத்தை சொல்லி அதை கட்டலாமா அப்படின்னா தாராளமாக முடியும். அவங்க செய்த முறைங்கிறது கோரிக்கை வேறு மாதிரியாக இருக்கும், நீங்கள் கூப்பிட்டு செய்யக்கூடிய முறைங்கிறது வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் எந்த தேவதையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்பு வராமல் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நான் அந்த மந்திரம் சொல்கிறேன், பார்த்துக்கிடுங்க. ஓம் அங்காரகாளி, திருக்காளி, உதிரகாளி, மோடிக்காளி, ரீங்காளி, பிரகாசகாளி, மகாகாளி, மந்திரகாளி, ஹரிகாளி, சிவகாளி, மாயா வினோதகாளி, எங்கும் நிறைந்தகாளி, ஓம் ஸ்ரீம் ரீம் காத்து ரட்சிக்க ஸ்வாகா. இது போல் ஒரு 108 உரு போட்டு முடிச்சுட்டு நல்லா தூப்பு தீபம்லாம் காட்டி காளி தேவியை நல்லா வணங்கிட்டு இப்போ தன்னை சுற்றி போடுறோன்னா ஒரு வட்டமாக போட்டு நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு மாத காலம் வரைக்கும் அந்த தெய்வமாகப்பட்டது
உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெறும் வீட்டை சுற்றி அந்த பந்தனம் அந்த திருநீரை சுற்றி போடுறோம் அப்படின்னா வீட்டுக்கு அந்த பாதுகாப்பு அனைத்து பேருக்கும் அந்த பாதுகாப்புங்கிறது கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள். அதில் கொஞ்சம் திருநீரை எடுத்து ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு உடலோடையும் அணிஞ்சிக்கலாம். நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, வெளியில் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ஏற்றதாக இருக்குன்னு நம்புகிறேன். வேறு எதுவும் இந்த பதிவுகள் சம்மந்தப்பட்ட ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இன்னும் ஒரு நல்ல தகவலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.